விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வரப்போகின்ற இந்த நவம்பர் 30ஆம் தேதி அன்று ஒரு கொடூரமான அமாவாசையானது நிகழ இருக்கிறது. இந்த அமாவாசையின் போது பார்த்திங்கன்னா கிரக மாற்றங்களினுடைய சேர்க்கையானது நிகழ்வதனால இந்த துளராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது, இவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது பார்த்திங்கன்னா நடைபெறும், அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இது போன்ற எல்லா விஷயங்களையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை துளராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். போகின்ற இந்த நவம்பர் 30ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசையில் பார்த்திங்கன்னா இந்த கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினால இந்த துளராசிக்காரர்களுக்கு ஒரு சில மாற்றங்களானது ஏற்படும். அந்த ஒரு மாற்றங்கள் சாதகமா பாதகமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். அதே போல் இந்த துளராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா கடந்த சில காலங்களாக பார்க்கும் பொழுது இவர்களுக்கு கஷ்டங்களும் பண பிரச்சனைகளும் ஏற்பட்ட நிலைகளானது பார்த்திங்கன்னா காணப்படுதுங்க. அந்த ஒரு சூழலானது இப்பொழுது மாறுமா அப்படிங்கிறது குறித்து எல்லாமே நம்ம இப்போ பார்த்து தெரிந்து கொள்ளலாம். துளராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைவரையுமே சரிசமமாக கருதக்கூடியவர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபங்களானது ஏற்படலாங்க. எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக காரியங்களானது உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். எதிர்பாராத பண தேவையானது உண்டாகுங்க. அதனை நீங்கள் சாமர்த்தியமாகவே சமாளிப்பீர்கள். எதிலுமே இழுபறியான நிலைகளானது உங்களுக்கு காணப்படும். அடுத்தவர்களால் தொல்லைகளானது உண்டாகலாம், கவனங்கள் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் டென்ஷனும் வீண் அலைச்சலும் இருக்குங்க. வீண் பகைகளானது உங்களுக்கு உண்டாகலாம், கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் தாமதங்களானது ஏற்படலாம். பணவரவானது எதிர்பார்த்ததை விட குறையக்கூடும். கடன் விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது. புதிய நபர்களுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் பொழுது கவனங்கள் தேவை. நீங்கள் எதை பேசுவதாக இருந்தாலுமே பேச்சில் நிதானங்களானது தேவை. வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனங்கள் வேண்டும். அதேபோல் குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன்களானது உண்டாகலாங்க, கவனங்கள் தேவை. பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாகவே காரியங்களை சாதகமாகவே செய்து முடிக்க முடியும். எதிர்பார்த்த தகவலானது உங்களுக்கு தாமதப்படலாம். கலைத்துறையினருக்கு சொத்துக்களை அடைவதில் தடைகளானது ஏற்படும். உயர்நிலையில் உள்ளவர்களுடன் மன வருத்தங்களானது ஏற்படும்படியான சூழ்நிலையானது உருவாகுங்க. உடல் ஆரோக்கியங்களானது உங்களுக்கு பாதிக்கப்படலாம், கவனங்கள் தேவை. வாகனங்கள் மூலமாகவே செலவுகளானது உங்களுக்கு உண்டாகலாம். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பணவரவானது இருக்கும். தேவையான வசதிகள் கிடைப்பதில் ஆர்வங்களை நீங்கள் காட்டுவீர்கள். அதேபோல் தொழில் வியாபாரங்களானது சுமாராகவே இருக்குங்க. எதிர்பார்த்த கடன் உதவியானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கலாம். பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதங்களானது ஏற்படும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் பின்னடைவுகள் ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது. திடீர் டென்ஷன்களானது ஏற்படலாம், எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை தலை தூக்கச் செய்யும். எனவே சாதரியமாக பேசி எதையுமே நீங்கள் சமாளிப்பது நல்லதுங்க. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மேலுமே எந்த ஒரு விவகாரத்தையுமே எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையானது உங்களுக்கு உண்டாகுங்க. எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு நல்ல முடிவிற்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் இருக்கும். கடன் பிரச்சனைகளானது உங்களுக்கு குறையுங்க. போட்டிகளானது நீங்கும். வரவேண்டிய பழைய பாக்கிகளானது இப்பொழுது வசூலாகலாம். உத்தியோகஸ்தரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளானது இப்பொழுது நீங்கும். மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. திறமையான செயல்கள் மூலமாகவே பாராட்டானது கிடைக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களானது ஏற்படுங்க. பயணங்கள் மூலமாக லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும். மனதில் மகிழ்ச்சியானது ஏற்படும்படியான காரியங்களானது நடக்குங்க. ஆன்மீகத்தில் நாட்டங்களானது உண்டாகும். அதே போல மனோதைரியங்களானது அதிகரிக்கும். புத்தி தெளிவுகளானது உங்களுக்கு உண்டாகும். வியாபாரங்களானது திருப்திகரமாகவே நடக்குங்க. தொழில் தொடர்பான
விஷயங்கள் அனுகூலமாகவே நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது கிடைக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷமான நிலைகளானது உங்களுக்கு காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்கும். உறவினர்கள் மூலமாகவே எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்குங்க. பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். விருப்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லது. அதேபோல் பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்களானது நடக்குங்க. ஆன்மீக நாட்டங்களானது ஏற்படும். அதே போல இந்த சமயத்துல அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. எதிர்கட்சியினரினுடைய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். கட்சி தலைமை உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை ஒப்படைக்கும். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைவார்கள். உங்களை உதாசனப்படுத்திய நிறுவனமே இப்பொழுது மீண்டும் அழைத்து பேசும். மூத்த கலைஞர்களிடம் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றத்தை காணலாம். நண்பர்களுடைய மத்தியில மதிப்பானது ஏற்படும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை தலை தூக்க செய்யுங்க. அதனால நீங்க சாதனையாக பேசி எதையுமே சமாளிப்பது நல்லது. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருப்பது நன்று. அதேபோல் எந்த ஒரு விவகாரத்தையுமே எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையானது உங்களிடையே காணப்படும். ஏதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் இப்போ ஒரு நல்ல முடிவிற்கு வரலாம். வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்புகளானது உண்டு. சந்திரனுடைய சஞ்சாரங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மனதில் உற்சாகத்தை கொடுக்கும். சமயம் அவ்வப்போது ஏதாவது தடங்களானது ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் இருக்கு. கடன் பிரச்சனைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது குறையக்கூடிய நேரங்கள் அப்படின்னே சொல்லலாம். போட்டிகளும் நீங்கும். வர வேண்டிய பழைய பாக்கிகளானது உங்களுக்கு கொஞ்சம் தாமதத்திற்கு பிறகு வசூலானாலும் வசூலாகிவிடும். உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளானது நீங்குங்க. மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது இப்பொழுது ஏற்படும். திறமையான செயல்கள் மூலமாகவே உங்களுக்கு பாராட்டானது கிடைக்கும். அடுத்ததாக இந்த துளாராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்திருப்பதனால செயலில் தெளிவானதே இருக்கும். திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீர்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். குரு பகவானினுடைய பார்வை 12, 2, 4ஆம் இடங்களுக்கு இல்லாமல் போனதுனால குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகளானது உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலைகளானது இருக்குங்க. உடல்நிலையில் ஏதேனும் சிறு சங்கடங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வீண் செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். இருந்தாலுமே 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானால ஆற்றலானது இப்பொழுது வெளிப்படும். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை நீங்கள் சாதித்துக் கொள்வீர். உங்களுக்கு அலுவலகம், வியாபாரங்கள் போன்ற இடங்களில் ஏற்பட்ட தொந்தரவுகளானது விலகும். உங்களுடைய உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளானது இப்பொழுது நீங்கும். ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதனால வரவு செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றி வருவீர்கள். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால எத்தனை நெருக்கடி வந்தாலுமே அவற்றில் இருந்து உங்களால் விடுபட முடியுங்க. வருமானங்களானது அதிகரிக்கும். தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் இப்பொழுது விலகுவார்கள். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளானது உங்களுக்கு விலகும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்துவீர்கள். வெளியூர் பயணங்கள் லாபத்தை கொடுக்கும். வழக்குகளானது உங்களுக்கு சாதகமாகுங்க. நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலைகளானது ஏற்படும். என்றாலுமே 5இல் வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம், லாபஸ்தானம், குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால பண வரவில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நட்சத்திரநாதன் குரு பகவான் வக்ரம் அடைந்திருப்பதனால செயல்களில் சில குழப்பங்களானது ஏற்படும். திட்டமிடாமல் செயல்பட்டு அதனால சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நிலைகளானது ஏற்படுங்க. ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதனால வியாபாரத்தில் கவனங்கள் தேவை. முதலீடு செய்வதற்காக முன்பாகவே ஒன்றிற்கு 2 முறை நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும். லாபஸ்தானத்தில் சனியினுடைய பார்வைகள் இருப்பதனால உங்களுடைய வருமானத்தில் கவனங்கள் தேவை. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த காலத்தில் யாருக்குமே கடன் கொடுக்க வேண்டாம். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் பிள்ளைகளினுடைய நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவதும் நல்லது. மேலுமே பொது வாழ்வில் இருப்போர் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது அவசியம். வரவு செலவுகளில் எச்சரிக்கையாக இருப்பது பெரும் இழப்பில் இருந்து உங்களை பாதுகாக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.